திரு முத்தரசன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்பொழுது முன்னிலை நிலவரங்கள் எல்லாம் தெரிய வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நேர நிலவரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துகள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவித்தக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் பிஜேபி முன்னிலையில் இருக்கிறதாக செய்வது, அதுவும் முடிவு வந்த பிறகுதான் அதை நாம் பார்க்க முடியும். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும் எண்ணிக்கையில் வெற்றி பெறும், 370 இடங்கள் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. கருத்து கணிப்பு 1ஆம் தேதி வந்த கருத்து கணிப்பு, வாக்குப்பதிவுக்கு பிறகு பின்னர் வெளியிட்ட கருத்து கணிப்பு பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியா அத்தனை கருத்து கணிப்புகளும் வெளியிடப்பட்டன. ஆனால் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. 2019 பெற்ற வெற்றியை பாஜகவால் இப்படி வெற்றி பெற முடியவில்லை. எடுத்தெடுப்பிலேயே மோடியே வெற்றி பெறுவாரா தோற்பாரா என்கிற நிலைமைதான். வாக்குகள் 5000 வாக்குகள் மோடி அவர்கள் பின்னால் இருந்தார். காங்கிரஸ் வேட்பாளர் தான் முன்னணியில் இருந்தார். அதனால அது ஒப்பிடுகிற பொழுது 2019 ஒப்பிடுகிற பொழுது பாஜக ஒரு பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஆக மோடியினுடைய அந்த பிரச்சாரம், தவறான பிரச்சாரம், மத ரீதியான பிரச்சாரம், கடவுளின் பெயரால் பிரச்சாரம், தானே ஒரு கடவுள் என்று சொல்லிக் கொண்ட பிரச்சாரம், இவைகளெல்லாம் மக்கள் ஏற்கவில்லை. மாறாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். மோடி எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்தார், எத்தனை பொதுக்கூட்டங்களில் பேசினார், எத்தனை ரோடு ஷோ நடத்தினார் என்றெல்லாம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. எந்த இடத்திலேயாவது இவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்ட மோடி, 11 பொதுக்கூட்டங்களில் பேசிய மோடி, வேறு எந்த தலைவர்களுமே இப்படி செய்ததில்லை என்று ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டன. எந்த இடத்திலேயாவது தான் செய்த சாதனை அவர் சொன்னாரா அல்லது வாக்கை நிறைவேற்ற சொன்னாரன்னா அதை பற்றி சொல்லலை. காரணம் எதுவும் செய்யல, அதனால அதை சொல்ல முடியல. மக்களுடைய கவனத்தை பேசியிருக்க வேண்டும் என்பதற்காக முதலில் மத பிரச்சனையை கிளப்பினார், இந்து முஸ்லிம்ங்கிற பிரச்சனையை கிளப்பினார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சொத்துக்களை பறிமுதல் செய்வார்கள், பெண்களின் தாலியை கூட அறுப்பார்கள், அதை அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். அதே மாதிரி ராமர் குடிசையில் இருந்தார், அதை நாங்கள் இப்பொழுது கோபுரத்தில் வைத்திருக்கிறோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கோபுரத்தை இடித்து விடுவார்கள், ராமர் கோவில் இடித்து விடுவார்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதையெல்லாம் ஈடுபடாத நிலையில் கடைசியாக தானே ஒரு கடவுள் என்று சொல்லிட்டார். இங்க கூட பிஜேபி ஆட்சியில பெரிய பிரம்மாண்டமான தட்டியே வச்சிருக்கிறாங்க, கடவுளின் அவதாரம், மோடியின் படத்தை போட்டு கடவுளின் அவதாரம் என போர்டே வைத்து விட்டார்கள், கடவுளாக்கி விட்டார்கள். அப்படியும் வெற்றி பெற முடியாதுங்கிற சூழல்ல கடைசியா தியானம், வாக்குப்பதிவு 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய நிலையில இங்க தியானம் என்பது அமைதியாக யாருக்கும் தெரியாமல் இருப்பதுதான் தியானம். இவர் தியானம் மேற்கொண்டது அனைத்தும் புகைப்படம் எடுத்து அனைத்தும் பத்திரிகையில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்று மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே தவறான பிரச்சாரம். தேர்தல் ஆணையம் அனைத்திற்கும் அதுக்கு சாதகமாக இருந்தது. இந்த சூழல்ல 2019 போல் இவர்கள் வெற்றி பெற்று வர முடியவில்லை. மக்கள் பாஜகவை ஏற்கவில்லை என்பது இன்றைக்கு வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்து முன்னிலை நிலவரங்களை பார்க்கிற பொழுது வரவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் போன தடவை 80 இடங்கள்ல 79 இடங்கள்ல பாஜக தான் வெற்றி பெற்றது. ஆனால் இப்பொழுது வெற்றி பெற முடியவில்லை. 40 என்று வருகிறது. இந்த மாதிரி பல மாநிலங்களில் வருகிறது. ஆகவே பாஜக ஒரு பின்னடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான். முழு வெற்றி வந்த பிறகுதான் யார் ஆட்சி அமைப்பது என்பது தெரிய வரும். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் மூலியமா பொழுது பார்த்தா காங்கிரஸ் 230, பாஜக 250 இன்னும் வந்திருக்குது. 65 இடங்கள் தான் கூடுதலாக இருக்கிறது. இவை முழுமையடைந்த பிறகுதான் யார் ஆட்சியில் அமைக்க முடியும் என்பது வெளிப்படையாக தெரியும். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.